Hello friends, welcome back to How to Videos. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நவம்பர் 2019 அப்டேட் எப்படி நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து சிஸ்டம் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சா வந்து முன்னாடி வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. நம்ம வந்து க்ளீன் ஃபார்மேட் பண்ணி நம்ம வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் ஏதாவது வைரஸ் இருந்தாலும் நமக்கு எரர் வந்திருந்தாலும் ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு விண்டோஸ் 10 வந்து கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட ஓஎஸ் ஃபைல்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி பூட் பண்ணுறது, எல்லா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்தாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து நம்ம க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டபிள் பென்ட்ரைவாக உருவாக்கி வச்சிருக்கணும். அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு பென்ட்ரைவ் வந்து எப்படி பூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுவும் போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. இப்போ இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட விண்டோஸ் வந்து நான் பூட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் ஃபுல்லாக வந்துட்டு வாய்ஸ் வந்து மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து ஜஸ்ட் உங்களோட பிசியில் வந்து ப்ளக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த உங்களோட பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் இந்த வாய்ஸ் மாற்றிட்டு இருக்கோம். நமக்கு என்ன பட்டனாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன் ஆன் பண்ணதுக்கப்புறம் எஸ்கேப் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூட் ஆப்ஷன் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்த லேட்டஸ்ட்டாக கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து நமக்கு வராது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு பின்னை வச்சு குத்துறது மூலமாக நம்மளோட வந்து பூட் மெனு வந்து போகிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு பின்னூசி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஊக்கு மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பின்னூசி இருந்தாலே போதும், நம்ம வந்து பூட் செட்டப் வந்து போய்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட லேப்டாப்போட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் குத்த வேணாம். அதில் குத்தினா நம்மளோட பென்ட்ரைவ் வந்து காட்டாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக இருக்கிறதுல குத்துங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற எஜெக்டில் வந்து குத்த வேணாம். நம்ம ரெண்டாவதாக இருக்கிற யூஎஸ்பி பிளக்கில் வந்து ப்ளக் பண்ணிங்க. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பின்னூசி வச்சு குத்த போகிறோம். அதில் நம்ம குத்துறது மூலமாக நமக்கு வந்து பூட் ஆப்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பின்னூசி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் அந்த இடத்துல வச்சு உள்ள ஒரு அமுத்தினோம்னா உள்ள ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு பூட் ஆப்ஷன் வந்து வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னூசி வச்சு நான் லைட்டாக ப்ளக் பண்ணுறேன். நம்ம சிஸ்டம் வந்து பூட் மெனுவில் வந்து என்டர் ஆயிடுச்சு. இதில் வந்து 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூட் மெனுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் மெனு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 3வதாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் காட்டுது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவோட நேம் காட்டும். அதில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹெச்எஸ்டி சாண்டிஸ்க் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணிக்கிற பென்ட்ரைவ், அதில் வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸோட ஐக்கான் வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் சிம்பிள் மாதிரி வந்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து எந்த ப்ராசஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதை அப்படியே விட்டினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்கம் ஸ்க்ரீன் வந்து போயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸோட வெல்கம் ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட்ன்ற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் திஸ் லைசன்ஸ் டேர்ம்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் டிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். அதில் கீழே வந்து கஸ்டம் அப்படின்னு இருக்கும், கஸ்டம் இன்ஸ்டால் அட்வான்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டிரைவ் காட்டுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தை வந்து லோக்கல் சி டிஇ அந்த மாதிரி பிரித்து வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா அந்தோட ஹார்ட் டிரைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 100 GB இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னோட சி டிரைவ். அதை நான் வந்து ஜஸ்ட் நான் ஃபார்மேட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட சி டிரைவ் எதுன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதலே பார்த்துட்டு வந்துட்டு அதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி டிரைவ் வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் ஆயிரும். அதனால் வந்து அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபைல் இருந்துச்சு உங்கள் பென் டிரைவ் வந்து பத்திரமா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி டிரைவ் வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ஸ் வந்து நம்ம 90% வந்து நம்ம வாய்ஸ் வந்து போட்டு முடிச்சுக்கிட்டோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து அது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. உங்களோட பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 100 மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டு கூட வாய்ஸ் மாற்றுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கமெண்ட் சொல்லலாம். திடீர்னு வந்துட்டு நமக்கு பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லைன்னா வந்துட்டு திடீர்னு சடர் ஆகிடுச்சுன்னா நம்மளோட போட்ட வாய்ஸ் வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் வந்து வாய்ஸ் மாற்றுங்க. இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1/2 hour ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அவ்வளோ லென்த்தாக இருக்கும், அதனால் நம்ம போட முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட விண்டோஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ அதோட கடைசி ஸ்டெப்பில் இருக்குது, ரீஸ்டார்ட் நவுன்னு வரப்போகுது. நம்ம அந்த ரீஸ்டார்ட் நவ் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன செட்டப் ப்ராசஸ் மட்டும் இருக்கும். நம்மளோட லாங்குவேஜ் செட் பண்ணுறது, நம்ம டேட்டு, டைமிங், நம்மளோட பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி கேட்கும். அந்த ப்ராசஸ் மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட விண்டோஸ் வந்து நவம்பர் அப்டேட் வந்து ஈஸியாக அப்டேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட் இருக்கும், அது ஜஸ்ட் நம்ம எஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். உங்கள் சிஸ்டமில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அது நெட் எல்லாமே நமக்கு உள்ளே போக வச்சிடலாம். ஜஸ்ட் நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கேட்குது. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணுற கேட்குது. உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வந்து உங்களோட இன்டர்நெட் ஒய்ஃபை வச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்னு இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கோட நேம் கேட்குறாங்க. நான் வந்துட்டு அட்மின் போட்டுக்கிறேன். உங்களோட சிஸ்டமோட யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வேணா டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோ செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் ஆனில் இருக்கும், ஜிபிஎஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பல ஆனில் இருக்கும். அதனால் நமக்கு எதுவுமே தேவையில்லை. நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நோ கொடுத்துட்டு நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எக்ஸ் கொடுங்க, மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட விண்டோஸ் 10 நவம்பர் 2019 அப்டேட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணினா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் அப்டேட் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ₹1 கூட செலவு பண்ணல. நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணோம். பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக பூட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி
கேட்டால் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மாற்றுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட ஓஎஸ் ஃபைலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பூட் பண்ணுறது எல்லாத்துக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 வந்து நம்ம 7ல் 8ல் என்ன வருஷத்தில் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எப்படி 10க்கு போகிறது அதுக்கான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து என்னால் முடிஞ்ச டைமில் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்தாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டன் எல்லாம் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.